ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் ரமேஷ் என்ற சிறுவன் எப்போதும் பள்ளியில் தோல்வியடைவான். மற்றவர்கள் அவனை தரமற்றவன் என்று கூறுவார்கள். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கூட அவனிடம் பெரிதாக நம்பிக்கை வைத்திருக்கவில்லை. ஒரு நாள் பள்ளியில் ஓர் விழா நடந்தது. அதில் ஓர் போட்டி, விழுந்தாலும் எழுந்து நிலைநிறுத்தும் வீரன் என்ற தலைப்பில் உரை போட்டி. ரமேஷ் தைரியமாக மேடைக்கு சென்றான். அனைவரும் அவனை பார்த்து நகைத்தனர். ஆனால் ரமேஷ் உரையை இவ்வாறு தொடங்கினான்: நான் பலமுறை தோல்வி அடைந்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மனதில் ஒரு வார்த்தை மட்டும் தோன்றும்: இன்னொரு முறை முயற்சி செய். அந்த வார்த்தைதான் இன்று இந்த மேடையில் என்னை கொண்டு வந்தது. அவனுடைய உரை நேர்மையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் பரவசமடைந்தனர். அந்த நாள் முதல் ஆசிரியர்களும் நண்பர்களும் அவனுக்கு ஆதரவு தரத் தொடங்கினர். காலம் சென்றதும் ரமேஷ் தனது கல்வியில் முன்னேறினான். பல சாதனைகள் புரிந்தான். ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவராக ஆனான். ஒரு பேட்டியில் அவர் கூறினார்: நம்பிக்கை இருந்தால்தான் முயற்சி செய்வோம், முயற்சி செய்தால்தான் வெற்றி பெற முடியும்.